சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964 வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உண்மையில ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா, ஒரு பெரிய வரி பிரச்சனை. ஆனா அதுக்குள்ள பல சட்ட நுணுக்கங்கள் இருக்கு. வெறும் வரி பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது. சுமார் 4500 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு இது. கர்நாடகா உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒரு முக்கியமான வழக்கு. ஆமா, ஒரு பெரிய மோட்டார் வாகன நிறுவனத்துக்கு வரித்துறை அனுப்பின ஒரு நோட்டீஸ். இதுல மையப்புள்ளியே ஒரு ரொம்ப எளிமையான கேள்விதான். ஒரு பொருள் ஆமா, ஒரு காரனை வச்சுப்போமே, தொழிற்சாலையிலிருந்து ஒரு மாநிலத்திலிருந்து கிளம்புது. அத வாங்குற டீலர் இன்னொரு மாநிலத்துல இருக்கார். இப்போ ஜிஎஸ்டி படி அந்த விற்பனை தொழிற்சாலை வாசலியா இல்ல டீலரோட ஷோரூம்லயா? இதுதான் கேள்வி. அதேதான். இந்த கேள்விக்கு நீதிமன்றம் சொன்ன பதில் தான் இந்த முழு விவாதத்தோட சாராம்சமே. ஆமா, இதுல வரித்துறையோட தணிக்கைக்கு அப்புறம் அந்த நிறுவனத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க. அந்த 4500 கோடி ரூபாய்க்கா? ஒரே விஷயத்துக்கா? இல்ல, மொத்தமா 6 வெவ்வேறு விஷயங்களுக்காக விளக்கம் கேட்டிருந்தாங்க. அந்த மொத்த வரி கோரிக்கை தான் சுமார் 4507 கோடி ரூபாய். ஓஹோ, 6 விஷயங்களா? ஆனா இதுல 5 விஷயங்கள் ரொம்ப சின்னது. அதாவது ஊழியர்களுக்கான கேண்டீன் செலவு மாதிரி விஷயங்கள். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த சப்ளை செய்யும் இடம், அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளை பிரச்சனையில மட்டும் சுமார் 4456 கோடி ரூபாய் வரி கேட்டிருந்தாங்க. அப்போ மொத்த கவனமும் அது மேலதான் இருந்திருக்கும். நிச்சயமா, அங்கதான் விஷயமே சுடு பிடிச்சது. 4500 கோடி நினைச்சு பார்க்கவே முடியல. இவ்ளோ பெரிய தொகைய ஒரே ஒரு விஷயத்துக்காக வரித்துறை கேக்குதுன்னா அவங்க கையில ஏதோ ஒரு பலமான பாயிண்ட் இருந்திருக்கணும்னு தோணுது. அவங்க வாதத்துக்கு அடிப்படையே அந்த ஒப்பந்தம்லாம். ஒப்பந்தமா? அதுல அப்படி என்ன இருந்துச்சு? அந்த நிறுவனம் இந்தியா முழுக்க இருக்கிற உங்க டீலர்களுக்கு வாகனங்களை கர்நாடகா தொழிற்சாலையிலிருந்து அனுப்புவாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி வாகனங்களை ஒரு பொது போக்குவரத்து வாகனத்துல ஏத்துன உடனே. ஒரு நிமிஷம், பொது போக்குவரத்து வாகனம்னா அதாவது காமன் கேரியர்னு சொல்றீங்க? அப்படின்னா அவங்க சொந்த வண்டி இல்லாம ஒரு பொதுவான லாரி சர்வீஸ் மாதிரி, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு லாரியில ஏத்துன உடனே அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட முழு உரிமையும் ரிஸ்க்கும் டீலருக்கு மாறிடும்னு ஒப்பந்தத்துல எழுதியிருந்தாங்க. ஓ, அப்போ வண்டி ஃபேக்டரி கேட்ட விட்டு வெளியே போனாலே அதுக்கப்புறம் எது நடந்தாலும் அது டீலரோட பொறுப்பு. அதேதான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க, ஃபேக்டரி வாசல்ல லாரியில கார் ஏத்துன உடனேயே உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்போ விற்பனை கர்நாடகாக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இது மாநிலத்துக்கு உள்ள நடந்த விற்பனை, அதாவது இன்ட்ரஸ்டேட் சப்ளை. சரி, நீங்க எதுக்கு ஐஜிஎஸ்டி கட்டினீங்க? நீங்க சிஜிஎஸ்டியும் கர்நாடகா ஜிஎஸ்டி தான் கட்டியிருக்கணும்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. ஓஹோ, இப்ப புரியுது. அந்த ஒப்பந்தத்துல இருக்கிற ஒரே ஒரு வரிய வச்சு விற்பனையே கர்நாடகால தான் நடந்ததுன்னு வரித்துறை ஒரு பெரிய கணக்கு போட்டிருக்கு. ஆமா. ஆனா இதுல அந்த நிறுவனத்துக்கு என்ன பெரிய பிரச்சனை? ஏற்கனவே ஐஜிஎஸ்டியா ஒரு வரிய கட்டிட்டாங்களே, திரும்பவும் எதுக்கு கட்டணும்? இங்கதான் விஷயமே இருக்கு. வரித்துறை என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க கட்டின ஐஜிஎஸ்டி தப்பான வரி. தப்பான வரியா? அதனால இப்போ சரியான வரியான சிஜிஎஸ்டி மற்றும் கேஜிஎஸ்டிய முதல்ல கட்டுங்க. அதோட வட்டி, அபராதம் எல்லாத்தையும் சேர்த்து கட்டுங்க. என்னது? அதுக்கப்புறம் நீங்க ஏற்கனவே தப்பா கட்டின அந்த ஐஜிஎஸ்டி பணத்தை ரீஃபண்ட் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன மாதிரியான வாதம்? ஏற்கனவே கட்டின பணத்தை மறந்துட்டு திரும்பவும் அதே 4500 கோடிய வட்டியோட கட்டிட்டு ரீஃபண்டுக்காக வருஷக்கணக்குல காத்திருக்கணுமா? ஆமா, இது எந்த ஒரு பெரிய நிறுவனத்தையும் நிதி ரீதியா முடக்கி போட்டுடும். நினைச்சு பார்க்கவே முடியல. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல நீதிமன்றம் எப்படி இந்த விஷயத்தை அணுகுனாங்க? அவங்க பார்வை எப்படி இருந்துச்சு? நீதிமன்றம் இந்த சிக்கலை ரொம்ப நேரடியாவும் தெளிவாகவும் அணுகுனாங்க. அவங்க வரித்துறையோட வாதத்தையோ நிறுவனத்தோட ஒப்பந்தத்தையோ ரொம்ப ஆழமா பார்க்கல. அப்போ எதை வச்சு தீர்ப்பு சொன்னாங்க? அதுக்கு பதிலா ஜிஎஸ்டி சட்ட புத்தகத்தை எடுத்து அதுல இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான பிரிவை மட்டும் சுட்டி காட்டினாங்க. அதுதான் ஐஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 10(1)(a). பிரிவு 10(1)(a). ஆமா, இதுதான் இந்த வழக்கின் திருப்புமுனை. அந்த பிரிவுல அப்படி என்னதான் சொல்லியிருக்கு? அது ரொம்ப எளிமையான ஒரு விதி. ஒரு பொருள் விற்பனைக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தப்பட்டால், அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் நடந்தா, அந்த பொருளோட இயக்கம் எங்கே போய் முடிவடையதோ அதுதான் சப்ளை செய்யும் இடம்.
அதாவது அந்த பொருளை வாங்குறவருக்கு டெலிவரி பண்றதுக்காக அந்த லாரி எங்கே போய் நிக்குதோ அந்த இடம்தான் விற்பனை நடந்த இடமா கருதப்படும்னு அந்த சட்டம் தெளிவா சொல்லுது. அப்போ நீதிமன்றம் விற்பனை ஒப்பந்தத்துல நீங்க என்ன வேணா எழுதிக்கோங்க, ரிஸ்க் மாறுதா உரிமம் மாறுதா அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. ஆமா, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அந்த லாரி கர்நாடகாவில கிளம்பி கேரளாவில இருக்கிற டீலர் ஷோரூம்ல போய் நிக்குதா, அப்போ விற்பனை நடந்த இடம் கேரளா. இது மாநிலங்களுக்கு இடையான சப்ளை, இதுக்கு ஐஜிஎஸ்டி கட்டினதுதான் சரி அப்படின்னு நேரடியா சொல்லிட்டாங்க, அப்படிதானே? முற்றிலும் உங்க புரிதல் மிக சரியா இருக்கு. நீதிமன்றம் இன்னும் ஒருபடி மேல போய் வரித்துறையின் இந்த நோட்டீஸ் சட்டப்படி தவறானது மட்டுமல்ல, அது தன்னிச்சையானது, அதாவது ஆர்பிட்ரரியா இருக்குன்னு கடுமையா சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம். ஒப்பந்தத்துல ரிஸ்க் டீலருக்கு மாறிடுச்சுன்னு 2 பேருமே கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் ஏன் அதை நீதிமன்றம் ஏத்துக்கல? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பொதுவா சிவில் வழக்குகள்ல ஒப்பந்தம் தான் அடிப்படை. ஆனா வரி விதிப்பை பொறுத்தவரை அந்தந்த வரிச்சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் மேலோங்கி நிற்கும். ஓஹோ, ஜிஎஸ்டி சட்டம் ரொம்ப தெளிவா பொருளோட ஏக்கம் எங்க முடியுதோ அதுதான் சப்ளை நடந்த இடம்னு ஒரு விதியை வகுத்திருக்கும்போது, அதுக்கு முரணா இருக்கிற எந்த ஒப்பந்த ஷரத்தும் வரி விதிப்பு நோக்கங்களுக்காக செல்லாது. இதத்தான் நீதிமன்றம் சுட்டிக்காட்டுச்சு. சரி சரி. இதைத் தாண்டி நீதிமன்றம் இன்னும் 2 நடைமுறைக்கு உகந்த விஷயங்களையும் யோசிச்சு பார்த்தது. ஒன்னு, ஏற்கனவே வரி கட்டின ஒரு நிறுவனத்தை திரும்பவும் வரி கட்ட சொல்றது இரட்டை வரி விதிப்பு, அதாவது டபுள் டாக்ஸேஷன் மாதிரி ஆயிடும். ஆமா, அது நியாயம்தானே. ஒரே விற்பனைக்கு 2 தடவை வரி கேட்க முடியாது. 2வது விஷயம் என்ன? 2வது விஷயம் இன்னும் சுவாரஸ்யமானது. அத வருவாய் சமநிலை, அதாவது ரெவென்யூ நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ நியூட்ரலா? அதெல்லாம் என்ன? அதாவது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பணம் உங்க வலது பாக்கெட்ல இருந்து, அதாவது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா வந்தா என்ன, இடது பாக்கெட்ல இருந்து, அதாவது ஐஜிஎஸ்டியா வந்தா என்ன, மொத்தத்துல பணம் அரசாங்கத்துக்கு வந்து சேருது. ஐஜிஎஸ்டியா வந்தாலும் அந்த பணம் மத்திய அரசுக்கும், பொருள் எந்த மாநிலத்துக்கு போகுதோ அந்த மாநில அரசுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். அதனால ஒரு வரியை ரத்து பண்ணிட்டு இங்கொரு வரியை கட்ட சொல்றதால அரசுக்கு புதுசா எந்த வருமானமும் வரப்போறதில்ல. புரியுது. அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தை ஏன் இப்படி நிதி ரீதியா கஷ்டப்படுத்தணும்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அதேதான். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இறுதி தீர்ப்பு அந்த நிறுவனத்துக்கு சாதகமா தான் இருந்திருக்கணும். என்ன தீர்ப்பு சொன்னாங்க? நீதிமன்றம் ஒரு பகுதியளவு வெற்றியை அந்த நிறுவனத்துக்கு அளித்தது. அதாவது அந்த 4456 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட முக்கிய பிரச்சனையில வரித்துறையின் நோட்டீஸ முழுவதுமாக ரத்து, அதாவது குவாஷ் செஞ்சுட்டாங்க. சூப்பர். அப்போ அந்த பெரிய தொகை பிரச்சனை முடிஞ்சுது. ஆமா, அந்த நோட்டீஸ்க்கு சட்டத்துல இடமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மத்த 5 சிறிய பிரச்சனைகளை பொறுத்தவரை அதுக்கு நிறுவனம் சரியான விளக்கம் கொடுத்து வரித்துறை அதிகாரிகள் கிட்ட பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆக அந்த 4500 கோடி ரூபாய்ங்கிற பெரிய கத்தி தலைமையில தொங்கிட்டு இருந்தது இப்ப விலகிடுச்சு. இது உண்மையிலே ஒரு பெரிய நிம்மதி அந்த நிறுவனத்துக்கு. நிச்சயமா. இப்ப நீங்க ஒரு உற்பத்தியாளரா இருந்தீங்கன்னா, அல்லது மாநிலம் விட்டு மாநிலம் பொருட்களை அனுப்புற ஒரு தொழில் செய்றவரா இருந்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா கவனிக்கணும். ஆமா, இந்த தீர்ப்பு பலருக்கும் ஒரு தெளிவு கொடுத்திருக்கு. உங்களுக்கும் உங்க வாடிக்கையாளருக்கும் நடுவுல என்னதான் ஒப்பந்தம் இருந்தாலும், ஜிஎஸ்டியை பொறுத்தவரை உங்க பொருள் எங்க டெலிவரி ஆகுதோ அதுதான் உங்க விற்பனை நடந்த மாநிலம், இல்லையா? மிக சரியாக. உங்க லாரி எங்க போய் நிக்குதோ அதுதான் உங்க விற்பனை நடந்த இடம். இது பல தொழிலதிபர்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம். அவங்க ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய இந்த தீர்ப்பு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அப்போ இந்த வழக்குல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, பொதுவான வணிக ஒப்பந்தங்களை விட வரி சட்டத்தோட குறிப்பிட்ட விதிகள் எப்போதுமே மேலோங்கி நிற்கும். அதுதான். முக்கியமாக மாநிலங்களுக்கிடையான சப்ளை விஷயத்துல பொருளின் சேர்மடம் தான் ஜிஎஸ்டி வரியை தீர்மானிக்குமே தவிர ஒப்பந்தத்தின் ஷரத்துகள் அல்ல. இது பல குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இந்த விவாதம் ஒரு விஷயத்தை எனக்குள்ள யோசிக்க வைக்குது. இந்த வழக்கு கார்கள் மாதிரி கண்ணால பார்க்கக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறத பத்தினது. ஆனா இப்போ நாம டிஜிட்டல் உலகத்துல இருக்கோம். மென்பொருள், ஆன்லைன் சேவைகள், ஓடிடி சந்தாக்கள் மாதிரி கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு சப்ளை செய்யும் இடம் எப்படி தீர்மானிக்கப்படும்? மிக ஆழமான கேள்வி இது. அங்கேயும் ஒரு ஒப்பந்தத்துக்கும் ஜிஎஸ்டி சட்டத்துக்கும் நடுவுல இதே மாதிரி ஒரு போராட்டம் வர வாய்ப்பு இருக்கா? அது ஒருவேளை இன்னும் பெரிய சட்ட சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயம். டிஜிட்டல் சேவைகளில் இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை விதிகள் இன்னும் சிக்கலானவை.
அங்கே பொருளின் இயக்கம் இல்லாததால் சேவை பெறுபவரின் இருப்பிடம், பில்லிங் முகவரி மாதிரி பல காரணிகளை வைத்து தீர்மானிக்க வேண்டியிருக்கும். அங்கும் ஒப்பந்தங்களுக்கும் சட்ட விதிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் வர நிச்சயம் வாய்ப்புள்ளது. அது இன்னொரு நாள் நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு பெரிய தலைப்பு. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.